வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான ஜிலேபி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள மசாலா பொருட்கள் வச்சு இன்றைக்கி நான் ஜிலேபி மீன் வறுவல் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஜிலேபி மீன் வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி இது கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். மஸ்டர்ட் ஆயில் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வேணும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேயே நிறையா தண்ணி சேர்த்துற வேண்டாம். தண்ணி ஆயிடுச்சுன்னா இந்த மசாலா மீன் கூட நல்லா ஒட்டாது. பாருங்கள், எனக்கு சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஜிலேபி மீன் துண்டை நான் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா மசாலா இது கூட கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள்லையே எனக்கு போதுமான அளவுக்கு காரம் இருக்குது, அதனால் நான் தனியாக மிளகாய்த்தூள் எதுவும் இன்றைக்கி சேர்க்கலை. நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா மீன் துண்டு கூடையுமே இந்த மசாலாவை நல்லா கோட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சும் நம்ம எடுத்துக்கலாம், வெளியிலே வச்சுருந்து கூட அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இதில் நான் கடலெண்ணெயில் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறேன். மீனும் அரை மணி நேரம் சூப்பராக ஊறி எடுத்தாச்சு. எண்ணெயும் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒவ்வொரு துண்டாக நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீன் துண்டுகளை போட்ட உடனேயுமே நம்ம திருப்பி விட வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கடலெண்ணெயில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஜிலேபி மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.